சுட ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். சும்மா ஈரல் கிரேவி இதுதான் இன்றைக்கி தீபாவளியோட ஸ்பெஷல் கிரேவி. எப்படியா ஆவி பறக்குது. ஸோ இது இருக்கட்டும். இந்த மாதிரி விசேஷ டைமில் தான் இந்த மாதிரி ஈரல் கிடைக்கும். ஈரல் வாங்கி ஒரு பிடி பிடிங்க வைப்பமா. ஓகே இப்போ பாருங்க, இந்த மாதிரி டைமில் தான் ஈரல் ரொம்ப சுட சுட இருக்குது பாருங்க. அடடா நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா இல்லையா? ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். இன்றைக்கி தீபாவளி அதுமா எங்கள் வீட்டில் வந்து சிக்கனும் ஈரல் கிரேவி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஈரல் கிரேவி ரெடி ஆகிட்டு நல்லா சுட சுட இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த ஈரல் கிரேவியும் இட்லியும் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க இட்லியும் ஈரலையும் வச்சு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. வாங்க இட்லி பார்ப்போமா? அடிக்கும் நம்ம இட்லி பாருங்க, சுட சுட ஆவி பறக்க இருக்குது பாருங்க. சும்மா ஈரல் கிரேவி இதுதான் இன்றைக்கி தீபாவளியோட ஸ்பெஷல் கிரேவி. எப்படியா ஆவி பறக்குது. ஸோ இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம சட்னி வச்சுக்குவோம். சட்னி வச்சு மங்களகரமாக தீபாவளி அதுமா கொஞ்சோண்டு சட்னி ஊற்றி ஒரு இட்லி சாப்பிட்டு பார்ப்போம். எங்கள் அம்மா இட்லி பாருங்க, மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு காலையிலே நல்லா குளிச்சுட்டு இந்த மாதிரி சட்னி இட்லி அப்புறம் கறி குழம்பு இதே மாதிரிலாம் யாரெல்லாம் வச்சு சாப்பிட்றீங்க? அருமையாக இருக்குது நண்பர்களே. முன்னால் தான் பழைய காலத்துலலாம் இப்படி உடச்சி விட்டு தாங்க இப்படி சட்னி ஊற்றுவாங்க. எப்போ இட்லியை உடச்சி விடுங்கப்பா அப்படிம்பாங்க. இப்போ அப்படிலாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுவோம். யாரும் ஃபாலோ பண்ணாண்ணே. அருமையாக இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரி தான் உடச்சி விட்டு முன்னால் தான் கல்யாண வீட்டில் சாப்பிடுவாங்க. ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அருமையோ அருமை. அமோகமாக இது. இப்போ தான் நம்ம மெயினான இது இட்லி. இந்த மாதிரி விசேஷ டைமில் தான் இந்த மாதிரி ஈரல் கிடைக்கும். ஈரல் வாங்கி ஒரு பிடி பிடிங்க வைப்பமா. இப்போ பாருங்க, இந்த மாதிரி டைமில் தான் ஈரல் ரொம்ப சுட சுட இருக்குது பாருங்க. அடடா ஃபஸ்ட்டு ஈரல் மட்டும் ஒரு பிடி பிடிப்போம். சும்மா பக்காவாக இருக்குது. இது வந்து கோழி லிவர் தான், கோழியோட ஈரல் தான். சூப்பராக இருக்குது. வாங்க இட்லியை பாதி அப்படி பிச்சு இதையும் அப்படி போட்டு லைட்டாக செஞ்சு தான் அடிக்கணும். எதுனால அருமையோ அருமைங்க. இப்படி இன்னைக்கு ஃபுல்லாக இட்லி அப்புறம் பாருங்கள் நல்லா தாராளமாக அள்ளி வச்சுக்கிட்டு இட்லியும் சாப்பிட்டு ஈரலும் சாப்பிட்டு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி கொண்டாடினீங்கன்னு மறக்காமல் எல்லோரும் டிவியில் லைக்கை போடுங்க. பாதி பேர் புதிய நண்பர்கள்லாம் பார்க்கிங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் உங்களுக்காக ஒரு வாய். தரமான சாப்பாடு. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்க போகிறோம். நீங்களும் எல்லோரும் சேஃப்டியாக வெடி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.